உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மான கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியால் இன்றும் என்றும்
எம்மையும் உயிர்ப்பிக்கவே ஆவியால் என்றும் என்றும் எம்மையும் உயிர்ப்பிக்கவே ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடனெழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிருடனெழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். எக்காலம் தோனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே எக்காலம் தோனிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடனெழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிருடனெழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே. எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வெள்ளை தொலைக்காட்சியின் மூலமாக இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். எத்தனையோ நாடுகளிலிருந்து இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஜனங்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். அவர் ஜீவிக்கிறார். நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறவர். பிதாவுடைய வலது பார்சத்திலே அவர் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு பரிந்து பேசிக்கொண்டு நமக்காக ஒரு வழக்கறிஞரை போல அவர் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இவர் பிரதான ஆசிரியராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே நமக்கு அங்க ஒரு பிரதிநிதி ரெப்ரசன்டேஷன் இருக்குது. நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய பிரச்சனைகளுக்காக நம் பக்கம் பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால தான் நான் நினைக்கிறேன் எப்போதும் நமக்கு வெற்றி. நமக்காக பேசுறதுக்கு, நமக்காக பரிந்து பேசுவதற்கு அவர் இருக்கிறார். அவர் நம் பக்கம் இருக்கிறார். நமக்கு எதிராக இல்லை. அவர் நமக்காகவே இருக்கிறார். முழு நேர வேலை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து நாம் கர்த்தரை பாடி நாம் துதிப்போம். தூயா தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரனே, துதிகள் உமக்கு தந்தோ. தூயா தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரனே, துதிகள் உமக்கு தந்தோ. தூயா தூயா எம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரனே, துதிகள் உமக்கு தந்தோ. விண் துறந்தி மண்ணில் வந்தி மாபெரும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தி சாபம் மானி, பாவம்
இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூயாயும் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். சாவை வென்றீர், உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றீர், உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர். நித்தம் தொழுதிடுவோம். தூயாயும் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூயாயும் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மங்கா வாழ்வை எமக்கு அருள்வீர், மங்கா வாழ்வை எமக்கு தருவீர். மங்கா தொழுதிடுவோம். தூயாயும் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூயாயும் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். சாவை வென்றீர், உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றீர், உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர். நித்தம் தொழுதிடுவோம். தூயாயும் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூயாயும் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மீண்டும் வருவீர், மண்ணில் நிற்பீர், மார்போடு அணைத்திடுவீர். மங்கா வாழ்வை எமக்கு தருவீர், மங்கா வாழ்வை எமக்கு தருவீர். அண்ணா தொழுதிடுவோம். தூயாயும் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம். தூயாயும் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோம்.
உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் பாடுவோம். அல்லேலூயா ஓசன்னா, ஓ ஹalleluya. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
நம்ம எல்லாரும் உள்ளங்களையும் கரங்களையும் கர்த்தருக்கு முன்பாக உயர்த்துவோம். நாம் கர்த்தரை துதிப்போம். இந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதியுங்கள். உயிரோடு எழுந்தவர், சாவையும் நோயையும் பேயும் வென்றவர். அவருக்காக இல்லை, நமக்காக வென்றவர். அவர் எப்பவுமே வென்றவர் தான். அவர் நாம தான் கீழே கிடந்தோம், பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம். அதிலிருந்து நம்மை மீட்கும்படியாக நமக்காக வென்றார். சிலுவையில் நமக்காக ஜெயித்தார். நமக்காக, எல்லாம் நமக்காக, எனக்காக, உங்களுக்காக. ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே கல்வாரி சிலுவையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், அன்பை எண்ணி பார்க்கிறோம். எங்களுக்காக மரித்து எங்களுடைய சாபங்கள் எல்லாம் மீது சுமந்து கொண்டு, பாவங்கள் எல்லாம் மீது சுமந்து கொண்டு, தண்டனையை ஏற்றுக்கொண்டு உயிரோடு எழுந்தீர். என்றென்றைக்கு ஜீவிக்கிறவருமாய் இருக்கிறீர். இன்றைக்கு எங்களுக்காக ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர். உயிர் உள்ள மெய்யான தெய்வமாய் நீர் இருக்கிறீர். எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு குறைவில்லை, பயமில்லை, எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் எங்களை காப்பார் என்பதில்லை, எங்களுக்கு எல்லாவற்றையும் செம்மையாய் செய்வார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இன்றைக்கு இந்த இடத்துல பல பேர் தேவைகளோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டங்களோடு, பாரங்களோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மற்ற தொலைக்காட்சியின் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக, பல தேசங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் உதவுகிறார். ஸ்தோத்திரம். சகாயம் செய்கிறவர், ஏற்ற காலத்திலே சகாயத்தை பெறவும், கிருபையை பெறவும் உம்மிடத்தில் தைரியமாய் வர முடியும் என்று சொல்லியிருக்கிறேன். தைரியமாக வருகிறோம். இன்றைக்கு அநேகர் சகாயத்தை பெறட்டும். தேவ கிருபை உண்டாயிருக்கட்டும். வெற்றியும் வாழ்வும் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். உமக்கு எல்லா கனமாய்மை, துதி, ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கடந்த சில வாரங்களாக பொருளாதார செழிப்பு நல்லதா கெட்டதா என்பது குறித்து நாம் போதித்து வருகிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க இது கெட்டது, கேடு தான் உண்டாகும் இது மூலமாக அப்படிங்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு இது நல்லது. ஏன்னா பொருள் ஆதாரங்கள் நிறைந்த ஒரு உலகத்தை உண்டாக்கி மனுஷனை இந்த உலகத்தில் வைத்து இது மிகவும் நல்லது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அங்கே தான் ஆரம்பித்து நான் காண்பித்து வருகிறேன். என்ன காண்பித்து வருகிறேன்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும் செய்த காரியங்கள், சிருஷ்டிப்பிலும் ஏதேன் தோட்டத்திலும் அவர் எப்படி ஏற்பாடு செய்திருந்தார் என்று பார்க்கும்போது இதுதான் மாடல். மனுஷன் இப்படி தான் வாழ வேணும் என்று அவர் எண்ணம் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. மனுஷனுக்காக தேவன் இதைத்தான் விரும்புகிறார் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அது மட்டும் இல்லை, அதன் பிறகு மனுஷன் பாவத்தில் விழுந்து போன பிறகும் ஒவ்வொரு தடவையும் மனுஷனை மேலே தான் கொண்டு வர பார்க்குறாரு. அந்த நிலைக்கு தான் கொண்டு வர பார்க்குறாரு என்பதை எடுத்து காண்பித்து கொண்டிருந்தேன். அதில் பல காரியங்களை காண்பித்தேன். நோவா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்புன்னெலாம் காமிச்சு எல்லாரையும் இப்படி தான் மேலே கொண்டு வர்றாரு. ரட்சிப்புனால் இது மேலே வர்றது தான் அப்படிங்கிறத காமிச்சேன். ரிப்பென்ட்ன்ற வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொன்னேன். மேலே வர்றது, கீழே கிடக்கிறவன் மேலே தூக்கி வைக்கிறது. ஏன்னா மேலே கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பாயின்னு சொன்னது அதுதான் கர்த்தர் நமக்காக விரும்புகிற இடம். மேலே இருக்கணும், கீழே இருக்கக்கூடாதுன்றது. இப்போ கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளை ரட்சித்து அவரோடு கூட எழுப்பி நம்ம அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அவர் எங்கே வச்சு உட்கார்ந்துருக்கிறார்? அங்கே உட்கார்ந்துருக்கிறார். கிறிஸ்துவன் தேவனுடைய வலது பாரசத்தில் சகல துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமை, கர்த்தத்துவம் எல்லாத்துக்கும் மேலே உட்கார்ந்துருக்கார். அவரோட கூட நம்மையும் உட்கார வச்சிருக்கிறாரு எல்லாத்துக்கும் மேலே. மேலே இருக்கணுங்கிறது தான் கடவுளுடைய சித்தம்.
இதை மறந்துடவே கூடாது பாருங்கள். கீழே இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே இருக்கிறோமோ பரவாயில்லைங்க, நான் ஒரு டோர் மேட்டாக இருந்துக்கிறேன்றார் ஒருத்தர். எல்லாம் மீச்சிட்டு போகிற ஒரு டோர் மேட்டாக நான் இருந்துக்கிறேன். கேட்குறதுக்கு அடே அப்பா எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய மனுஷன், எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாருன்னு நினைக்கலாம். கிடையாது, அது அளவுக்கு மிஞ்சிய தாழ்மை. அளவுக்கு மிஞ்சிய தாழ்மை. நம்மளையே போட்டு நம்ம நசுக்கிக்க கூடாது. ஆரோக்கியமான விதத்தில் சில எண்ணங்களை நம்ம வளர்க்க வேண்டும். கர்த்தர் நம்ம மேலே இருக்க தான் விரும்புகிறார். இந்த சபைக்கு வர்றவங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். மேலே இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது, வாளாக இருக்கக்கூடாது, தலையாக தான் இருக்க வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் கர்த்தருடைய நோக்கம் பாருங்க. அப்போ அதை பிரதானமாக பழைய ஏற்பாட்டை வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவம் என்னன்னா, இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு நல்ல தேசத்துக்கு கொண்டு போவேன்றார். அந்த தேசத்தை பற்றியும் அந்த தேசத்தின் சட்ட திட்டங்களை பற்றியும் பார்ப்போம்னு சொன்னேன். ஏன்? கர்த்தர் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் விரும்புகிறார், அது நல்லது அப்படின்றத காட்டுறதுக்காகவே இந்த ரெண்டுத்தையும் பார்க்கலான்னு சொன்னேன். முதல்ல தேசத்தை பார்த்தோம். அந்த தேசம் எப்படி? நல்ல தேசம். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? திருப்தியாய் அப்பம் புசிக்கிற தேசம். எப்படிப்பட்ட தேசம்? ஒன்றுக்கும் குறைவுபடாத தேசம். என்ன மாதிரி வர்ணனை பாருங்க. இதெல்லாம் எழுதி வச்சு கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் திருப்தியாய் அப்பம் புசித்து ஒன்றுத்துக்கும் குறைவுபடாத ஒரு நல்ல தேசம். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறார் கர்த்தர். சிலர் சொல்கிற மாதிரி உனக்கு தரித்திரம் பரிசுத்தத்தை தருமாக்கும், தரித்திரத்தில் உனக்கு கொடுத்து கர்த்தர் உன்னை பக்குவப்படுத்தி உன்னை நல்லா தட்டி பூசி நல்லா சரி செய்து உன்னை செம்மையாக்கி உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக கர்த்தர் உனக்கு தரித்திரத்தை தர்றாராக்கும். இதெல்லாம் பைபிள்லேயே கிடையாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? தரித்திரம் ஒன்று பரிசுத்தத்தை தராது, உன்னை தூக்கி கர்த்தர் மேலே தான் வைக்க விரும்புகிறாரு. ஏற்கனவே நம்ம அசுத்தத்தில் கிடக்கிறோம், நம்ம தூக்கி மேலே வைக்கிறதன் மூலமாக தான் நம்ம வித்தியாசமானவர்களாக ஆக்குறாரு என்று வேத வசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. சரி, இந்த தேசத்தை பார்த்துட்டோம், இந்த சட்டங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சட்டங்களை பார்த்தீங்கன்னா பொருளாதார சட்டங்கள் எவ்வளோ இருக்குதுன்றது பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. கடன் கொடுக்கறத பற்றி, வாங்கிறத பற்றி, அப்புறம் கடன் கொடுத்தவரில் 7 வருஷத்துக்கு ஒருக்க மன்னிக்கிறத பற்றி, நிலங்களை வீடுகளை இழந்தவர்களுக்கு எப்படி 50 வருஷத்துக்கு ஒருக்க யூபிலின்னு ஒரு வருஷத்தை உண்டாக்கி அந்த வருஷத்தில் அவருடைய நிலங்களும் வீடுகளும் பணத்தை அவங்க திரும்பி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம், யாருமே அதை இழந்துடக்கூடாது அப்படின்னு பொருளாதார சட்டங்கள் நிறைய வச்சிருக்கிறார். நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள், பொருளாதாரத்துக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே கிடையாது, பைபிளுக்கும் பொருளாதாரத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னா கிடையாது. ஆச்சரியப்படுவீர்கள். யாத்ராம் லேவியராம் எண்ணாமும் உபாகமும் 4 புஸ்தகங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பொருளாதார சட்டங்கள் அங்கே இருக்கிறதுங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விவகாரத்துக்கெல்லாம் எப்படி அதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பொருளாதார ரீதியாக நிறைய சட்டத்திட்டங்களை கொடுக்குறார். பொருளாதாரத்துக்கும் கர்த்தருக்கு சம்மந்தம் இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நுழைஞ்ச பிறகு பொருளாதாரத்தை பற்றி நம்ம பேசவும் கூடாது, அதை பற்றி நினைக்கவும் கூடாது, அதுக்கு நமக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் ஒருத்தருக்கு நான் ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் பொருளாதாரத்தை பற்றி. ஏதோ அவங்க இப்போ ஏதோ பிரச்சனையில் சிக்கியிருந்தாங்கன்னு சொல்லி நான் பூந்து ஏதோ சொன்னதுக்கு ஒரு அம்மா சொல்லுது, அவர் பாவம், அவரை ஏன் இழுக்கிறீங்க, அவர் பிரசங்கியா இருங்க, அவருக்கு இதெல்லாம் என்ன தெரியும், நம்ம இங்கே காசு பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவர் பாவம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கு. நான் தினந்தோறும் பைபிள் இப்படியே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஒரு ரூமில் என்னை பூட்டிக்கிட்டு வெறும் ஜபமும் தபமுமா இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்குது. தப்பான் எத்தனை செக்கில் கையெழுத்து போட வேண்டியது இருக்குது, எவ்வளோ பில்லு பே பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ ஃபேஸ்புக்கில் வர்றோன்றலாம் சும்மா போடுவாங்க ஓசியில். ஊரில் எல்லாமே நடந்துருமா? இதுக்கு ஆளை வைக்கணும், இதுக்கு சம்பளம் கொடுக்கணும், இதுக்கு எத்தனை வேலை இருக்குதுன்றீங்க, எவ்வளோ செலவுகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் இப்போ பிரசங்கியாராக இருக்கிறதுனால உலகத்துக்கும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஐயோ, உலகத்தில் தான் இருக்கிறோம். நானும் உங்களை மாதிரியே தான் இன்றைக்கி பேண்ட்டை மாட்டி சட்டையை மாட்டி குளிச்சு பல்ல விலைக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறேன் தெரியுமா அவங்களுக்கு. நான் ஒன்றும் அப்படியே ஆவிலேயே அப்படியே மேந்துக்கிட்டு அப்படியே தொடர்ந்து வந்துடல நான். அதனால் பொருளாதாரத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ரொம்ப சம்பந்தம் இருக்குது. அதனால தான் பொருளாதார சட்டத்திட்டங்களை பொருளாதார சட்டத்திட்டங்கள்னே தர்றாரு. அது மட்டும் இல்லாமல் 10 கற்பனை போன்ற பிரமாணங்கள், அதில் பொருளாதாரமே இல்லைன்னு நினைக்கிறோம். நான் அதான் போன வாரத்திலேருந்து உங்களுக்கு காமிச்சு வர்றேன். அதில் கூட பொருளாதார செழிப்பை நமக்கு அது உண்டாக்கவும் அதை நம்ம தக்க வைத்து கொள்ளவும் வேண்டிய காரியங்கள்லாம் அதில் கூட அடங்கி இருக்கிறது. பொருளாதார சட்டத்திட்டங்களே எதுக்காக கொடுத்தாரு? பொருளாதார செழிப்பு உண்டாகணும். காலம் தேனும் ஓடுற தேசத்தில் போகிற ஜனங்கள் அவர்களுக்கு பொருளாதார செழிப்பு உண்டாகணும்.
ஆகவே அதுக்குரிய மென்டாலிட்டி தேவை, அதுக்குரிய பழக்க வழக்கங்கள் தேவை, அதுக்குரிய முறைமைகள் தேவை. அதுக்காக தான் அதை கொடுக்குறாரு, பொருளாதார செழிப்பு கொண்டாடணுன்றது. அது மட்டும் இல்லை, வந்த பொருளாதார செழிப்பை இழக்காமல் என்றென்றைக்கு பாதுகாக்கணுன்றதான் சட்டம். அதனால தான் கடன் மன்னிப்பு, சொத்துக்களை இழக்காமல் மீட்டுக்கொள்வது, இந்த சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தார். அப்போ கர்த்தர் பாருங்க எவ்வளோ யோசனையாக இருக்கிறாருன்னு இதை பற்றி. பொருளாதாரத்தை குறித்து அவர் பெரிய எக்கானமிஸ்ட்டை விட பெரிய ஆளுங்களாக இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் போல இருக்கு எக்கனாமிக்ஸை. அவ்வளோ தரவாக இருக்கிறார் அதில். அப்போ அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. 10 கற்பனைகள் போன்ற காரியங்களில் கூட இந்த பொருளாதார செழிப்புக்கு அடுத்த காரியங்கள் அடங்கியிருக்கு. 10 கற்பனைகளை எதுக்கு தந்தாருன்னா, அதனுடைய இறுதி நோக்கம் நம்முடைய ரட்சிப்புக்காக நம் கிறிஸ்துவண்டையில் வர வேணும், அங்கே நடத்துறதுக்காக தான் 10 கற்பனைகள்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த இறுதி நோக்கம் மட்டுமே நோக்கம் நினச்சக்கூடாது, ஒரே நோக்கம் நினச்சக்கூடாது, இறுதி நோக்கம். ஆனால் அந்த நோக்கத்துக்குள்ள பல காரியங்கள் இருக்கிறது. அதில் பொருளாதார செழிப்பும் அடங்கி இருக்கிறது. அந்த 10 கற்பனைகளே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எப்படி பொருளாதார செழிப்புக்கு அடுத்த காரியங்கள்லாம் இருக்குதுன்னு. போன வாரம் அந்த முதல் 2 கற்பனைகளை காமிச்சேன் உங்களுக்கு. அதுலேருந்து 1-2 காரியங்களை சொன்னேன். ஒன்று, பொருளாதார செழிப்பு வேணும்னா, செழிப்பில் வாழ வேணும் என்று சொன்னால் சில காரியங்கள் அங்கே இருக்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையோ அல்லது ஒரு சமுதாயத்தையோ எடுத்துக்கொள்ளுங்கள், பொருளாதார செழிப்பு அங்கே உண்டாகணும்னா சில ஃபேக்டர்ஸ், சில காரியங்கள் அங்கே இருந்தாக வேண்டும். அதில் ஒன்று என்னன்னா, சில ஆவிக்குரிய நம்பிக்கைகள், ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்ஸ் சிலது இருக்கணும். அதில் முதலாவது காரியம் என்ன? நான் வணங்குகிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அந்த தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் என் வாழ்க்கையை வச்சு நான் என்ன செஞ்சேங்கிறத நான் ஒரு நாள் அவருக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இது வரட்டும். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் சரியாயிடுவான். அவருடைய கண்ணுக்கு நேரம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக கண் துடைப்பு வேலை செய்யறதில்லை. அவர் பார்த்துட்டு இருக்கிறார், அவருக்கு நான் கணக்கு கொடுக்கணும், அப்படி வேலை செய்கிறேன்னு நினைச்சாலே மனுஷன் எப்படி ஆயிடுவான்? நல்லாயிடுவான். பாருங்க, அந்த எண்ணத்தை நம்ம ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம்னா வேலையே ஒழுங்காக செய்வாங்க. வேலையை ஒழுங்காக செய்தால் ப்ரொமோஷன் வருது, ப்ரொமோஷன் வந்தால் சம்பளம் அதிகமாகுது, இப்படி பெருக்கம் வருது. நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து நல்ல ஒழுக்கமாக இருக்கிறவங்க தான் வீடை கட்ட முடியும், எல்லாம் கட்ட முடியும். சில சொல்கிறாங்க வீடு கட்டுறது என்னையா, அது என்ன பெரிய இது உலகம் இல்லை, அது உலகம் இல்லை. ஒரு வீடை கட்டி பாருங்கள், அதுக்குள்ளே பெரிய பரிசுத்தவான் ஆகிடுவீங்க. ஒழுங்காக வேலைக்கு போகாதாலும் இப்போ ஒழுங்காக போவான், ஏன்னா வீடு கட்டணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. என்றைக்கு ஒழுங்காக போகாதானே இப்போ ஒழுங்காக போவான். ஊதாரித்தனமாக செலவழிச்சிட்டு இருந்தோம், இப்போ ஒழுங்காக சேர்த்து வைப்பான். ஒழுங்கீனமாக நடந்து கொண்டிருப்பேன், ஒழுங்காக நடந்துக்குவான், ஏன்னா வீடு கட்டணுமே. ஹலோ, ஒரு வீடு கட்டணுன்ற ஒரு நோக்கம் ஒரு ஆளை எப்படியெல்லாம் மாற்றுது பாருங்கள், எப்படியெல்லாம் ஆட்டுது பாருங்கள். ஒழுங்காக வேலையை செய்வான், வேலை போயிடாதபடி பார்த்துக்குவான், அது திறமையாக செய்வான், உண்மையாக செய்வான், இன்னும் மேலே வரணும்னு பார்ப்பான், பெரிய நோக்கங்கள்லாம் உண்டாகும். ஆகவே வீடு கட்டணுன்றது ஒரு இழிவான உலக பிரகாரமான நோக்கம் நினைக்க கிடையாது. அது மனுஷனே ஒரு பெரிய பரிசுத்தவான் ஆகிடுது. கட்டி முடிக்கிறதுக்குள்ள பெரிய பரிசுத்தவானா ஆகிடுது. அப்போ அந்த 10 கற்பனைகளுக்குள்ள பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அதில் நான் தான் காமிச்சேன், என்னுடைய தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உயிருள்ள தேவன், அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆகவே தான் நான் அவருக்கு கணக்கு கொடுக்கணுமேங்கிற எண்ணத்தோடு தான் என்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும். இந்த முதல் 2 கற்பனைகள் என்ன சொல்லுது? ஒன்று, அவர் சொல்கிறாரு வேறு தேவர்கள் உனக்கு இருக்கக்கூடாது, சொரூபங்கள் இருக்கக்கூடாது. சொரூபங்கள் இருந்தால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? கடவுளை வேறு மாதிரி நினச்சிடுறோம். அவர் எதோ எங்கேயோ இருக்கிறாரு, நாம் போய் ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்துடுறேன், நான் வேலையை நடத்தலாம், அவர் பாவம் அங்கே உட்காந்து அவர் நம்மளை பார்க்கல, அவர் நம்மளை கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசித்துடுறோம். அதனால தான் சொரூபங்கள் வேணான்றார். ஒரு ராங் இம்ப்ரெஷனை கொடுக்குது அது கடவுளை பற்றி. கடவுள் உயிர் உள்ளவர், என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, என் கூடயே வர்றாரு, நான் எங்கே போகிறேனோ அங்கே இருக்கிறார் அவர், நான் என்ன செய்கிறேன்னு பார்க்குறாரு. கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்? சொரூபங்கள் இருந்தோன்னு எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போகிறோம், எங்கேயோ அவரை கும்பிட்டுக்கிறோம், அதோட சரி, இப்படி ஓரமாக வேறு ஏதாவது நடத்திக்கலாம் நம்ம இருட்டில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது பாருங்க. அதனால தான் சொல்கிறார் சொரூபங்கள் வேணாம், நான் ஜீவனுள்ள தேவன், நான் ஆவியாக இருக்கிறேன், எங்கே பார்த்தாலும் இருக்கிறேன், இங்கேயும் இருக்கிறேன், அங்கேயும் இருக்கிறேன், வானத்திலே இருக்கிறேன், கீழே பூமியிலையும் இருக்கிறேன், நீ எங்கே போனாலும் விட மாட்டேன், அங்கே இருக்கிறேன் நான்ன்றார். அதுதான் அந்த முதல் 2 கற்பனைகள். அப்போ அந்த கற்பனையுடைய விளைவு தான் என்ன? ஒரு பெரிய ஆரோக்கியமான ஒரு கண்ணோட்டம் வாழ்க்கையில். கடவுள் என்ன பார்க்குறாரு, என் கூட இருக்கிறாரு, ஒழுங்காக செய்யணும், என் வேலையை நிறைவேற்றணும், கரெக்டாக நான் நடந்து கொள்ளணும். 2வது காரியம், அதை தான் இன்றைக்கி தொடர போகிறேன். 2வது காரியம் ஆரம்பித்த போன வாரம். அது என்ன? என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் சில சுவாப பண்புகள் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் செய்கிற வேலையை குறித்து, என்னுடைய வேலையில் நான் காட்டுகிற
கவனத்திலே சில காரியங்கள் அங்கே இருக்க வேண்டும். அதில் சில பண்புகள் எனக்கு உண்டாயிருக்க வேணும். என்னுடைய வேலை விஷயத்தில் சில பண்புகள், சில சுவாபங்கள், சில ஒழுக்கங்கள் எனக்கு உண்டாயிருக்க வேணும் என்று அவர் விரும்புகிறார். certain traits related to work and productivity எனக்கு உண்டாயிருக்க வேணும் என்று விரும்புகிறார். நிறைய அதை பற்றி பேச போகிறேன். இன்றைக்கி இந்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். அது என்னென்னா, ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, என்னுடைய வேலையை குறித்த ஒரு ஆரோக்கியமான எண்ணம். அது என்னென்னா, என்னுடைய வேலை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்று நியமித்திருக்கிற ஒரு பணி. அது அவருடைய அழைப்பு. கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்பு. என்னை இதுக்காகவே பிறக்க பண்ணியிருக்கிறார், இதுக்காகவே என்னை வைத்திருக்கிறார், இதுக்காகவே நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். என் வேலையை நான் சாதாரணமாக பார்க்கறது இல்லை. ஏதோ பொழப்பு நடக்குது, ஏதோ கஞ்சி ஊற்றணும், ஏதோ வாடகை கட்டணும், பில்லெல்லாம் வரும், அதனால வேலைக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. வேலையை கடவுள் கொடுத்த ஒரு பணியாக, கடவுள் என்னிடத்தில் ஒப்படைத்த ஒரு கடமையாக நினச்சி, என் கையில் விழுந்த ஒரு கடமையாக அதை நினச்சி, கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அதுக்கான திறமையை கொடுத்துருக்கிறார், ஆற்றலை கொடுத்துருக்கிறார், இந்த வேலையை கொடுத்துருக்கிறார். இதுதான் இந்த உலகத்திலே நான் செய்ய வேண்டிய என்னுடைய கடமை என்கிற அந்த விதத்திலே நான் முதல்ல காண வேண்டும் வேலையை. இது புராட்டஸ்டன்ட் இயக்கம் வேத வசனத்தை வாசிக்க சொல்லி எல்லாரையும் படிக்க வச்சு 16ஆம் நூற்றாண்டுகளிலிருந்து இந்த போதனையில் ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஜனங்களுக்கு மத்தியில் உண்டாச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த அந்த காலிங் என்ற வார்த்தையை இங்கிலீஷில் காலிங்னு சொல்கிறோம், தமிழில் அழைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா. மார்ட்டின் லூத்தர் அதை பற்றி அதை ஒரு தடவை மொழிபெயர்த்திட்டு இருக்கும்போது மூல பாஷையிலிருந்து, தள்ளுபடி ஆகமங்கள்னு இருக்குது. அதாவது இப்போ 66 புஸ்தகம் இங்கே இருக்குது. சில புஸ்தகங்கள் இதில் சேர்க்கப்படவில்லை. ஏன்னா அதெல்லாம் ஆவியானவர்கள் ஏவப்பட்டு எழுதினதாக நினைக்காதனால இதில் சேர்க்கலை அவங்க. அப்படிப்பட்ட ஆகமங்களில் ஒன்று மொழிபெயர்த்திட்டு இருக்கும்போது, அவர் அந்த காலத்தில் மொழிபெயர்த்திட்டு இருக்கும்போது அதில் ஒர்க்குன்னு இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்கிற ஒரு வார்த்தையை அவர் மூல பாஷையிலேருந்து மொழிபெயர்க்கும்போது, ஜெர்மன் பாஷையில் மொழிபெயர்க்கும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மொழிபெயர்த்தாராம். அந்த வார்த்தையினுடைய கானட்டேஷன், அர்த்தம் என்னவாம், வெறும் ஒர்க் இல்லை, வெறும் வேலை என்ற விதத்தில் மொழிபெயர்க்கலாம். அதை வேலைன்ற விதத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் அவர் எப்படி மொழிபெயர்த்தாராம், கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுத்த கடமை, அவனுக்கு கொடுத்திருக்கிற பணி, கர்த்தர் அவனிடம் ஒப்படைத்த பொறுப்புங்கிற விதத்தில் அவர் மொழிபெயர்த்திருக்கிறாராம். இந்த ஐடியா எங்கேருந்து வந்ததுன்னு எல்லாம் தேடுறாங்க. உலக பிரகாரமானவர்கள் கூட என்ன இவர் இப்படி மொழிபெயர்த்திருக்கிறாரு, யாரை கேட்டு இப்படி மொழிபெயர்த்தார், எங்கேருந்து வந்து இந்த ஐடியான்னு பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அதில் என்னென்னா சிலருக்கெல்லாம் விளங்காத ஒரு காரியம் என்னென்னா, அந்த ஐடியா வேத வசனத்திலிருந்து வந்தது. எங்கேருந்து வந்ததுன்னு காமிக்கிறேன். பல வசனங்களை வாசிக்க போகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எங்கேருந்து வந்தது இந்த ஐடியா? கர்த்தர் கொடுத்த ஒரு பணி, கர்த்தர் கொடுத்த வேலை, அவர் கொடுத்த கடமை அப்படின்னு வேலையை பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் மார்ட்டின் லூத்தருக்குள்ள எப்படி வந்தது? அவர் மூலமாக அது புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை தழுவிய மக்களை முழுவதுமாக அது ஆட்கொண்டது அந்த எண்ணம். அதன் மூலமாக சொல்றாங்க, ஐரோப்பாவிலே தீவிரமாக ஒரு 50 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா புராட்டஸ்டன்ட் மக்கள் செல்வந்தர்களாய் விளங்கினார்களாம். ஏன்னா அவங்களுடைய ஒர்க் கல்ச்சரே மாறிடுச்சு. அதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கல்ச்சர் ரொம்ப முக்கியம். கல்ச்சர்னா நாம் என்ன எண்ணுகிறோம், என்ன நினைக்கிறோம், நம்முடைய அபிப்பிராயங்கள், பலவற்றை குறித்த நம்முடைய எண்ணங்கள், அபிப்பிராயங்கள், கண்ணோட்டங்கள், அதான் கல்ச்சர். அந்த கல்ச்சர் ரொம்ப முக்கியம். உங்கள் கல்ச்சர் என்ன? வேலையை குறித்து உங்கள் கல்ச்சர் என்ன? நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, வேலையை குறித்து சில பேருக்கு கல்ச்சர் என்னன்னா கண் துடைப்பு வேலை. நீ பார்த்துக்கோ, அங்கே வந்தாருன்னா ஒரு விசில் அடி, நான் இங்கே இருக்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. அதில் என்னங்க தப்பு? அவன் வந்தால் சீட்டை கழிச்சிருவான், அதனால் சொல்லி வச்சிருக்கிறேன். ஆமாம், அவனுக்கு தூக்கம் வரும்போது நான் கொஞ்சம் நின்று விசில் அடிப்பேன். நான் இது எனக்கு சகஜமாக நடக்கிற இது. அதில் ஒரு ஆஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தன் தப்பு பண்ணால் எவனும் அதை ஒத்துக்க மாட்டான். யார் பண்ணான்னு அவனுக்கு தெரியும், ஆனால் சொல்லி தரவும் மாட்டான். ஏன்னா இதெல்லாம் கலாச்சாரம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை கொடுத்தால மொட்டை அடிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு கலாச்சாரம் பாருங்கள். அதனால அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் செழிக்க முடியாது. வேலையில் உண்மையாக இல்லாத சமுதாயம், வேலையில் ஏமாற்றி கண் துடைப்புக்காக பண்ணிடலான்னு நினைக்கிற ஒரு சமுதாயத்தில் செழிப்பு உண்டாகிறது கஷ்டம், நடக்கவே நடக்காது. இந்த கலாச்சாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படணும். வேலை கடவுள் கொடுத்த பணி, எனக்கு அவர் கொடுத்த பொறுப்பு, கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கார், நான் போகணும், ஒழுங்காக செய்யணும், என் கடமையை நான் செஞ்சாதான்
அது கடவுளை, அது மூலமாக தான் நான் கடவுளை திருப்திப்படுத்த முடியும், கடவுளுக்கு உண்மையாக நான் வாழ முடியும், கடவுளுக்கும் என் வேலைக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த கலாச்சாரம் நம்முடைய வேலையே மாற்றுகிறது, வேலை செய்கிற விதத்தை மாற்றுது, ப்ரொடக்டிவிட்டியை மாற்றுது, வேலையில் உண்டாகும் பலனை மாற்றி தருகிறது, லாபம் உண்டாகிறது, சம்பளம் அதிகரிக்கிறது, எல்லாம் செழிப்பு உண்டாகிறது, எல்லாம் அதிகமாகிறது. ஹலோ, என்னையா நான் நினச்சேன் அற்புதமாக ஒரு ஜெபம் பண்ணிங்கன்னா நான் வீட்டில் போய் மணி பர்ஸை திறந்து பார்த்தா இல்லாத காசு இப்போ இருக்குன்னு நினச்சேன். சிலர் சொல்கிறாங்க அப்படி இருக்குன்னு. நான் அந்த முட்டாள்தனத்தெல்லாம் சொல்கிறது கிடையாது. அப்படியெல்லாம் கர்த்தர் ஒன்று உங்கள் பர்ஸில் காசை வச்சிட மாட்டார் கொண்டாந்து. ஏன்னா அவர் அங்கே வச்சிருக்கார காசு வைக்கிறதுக்கு, அவர் வச்சிருந்தாலும் அந்த காசு இங்கே செல்லாது. இது வேற ஊர். இருக்கீங்களா? அவர் ஒன்றும் கள்ள நோட்டு அடிச்சிட்டு இல்லைங்க. நம்ம ஊர் காசு அங்கே அடித்து நம்மகிட்ட பர்ஸில் தள்ளி விடுறதுக்கு கிடையாது. இல்லை இன்னொருத்தர்கிட்ட திருடி தான் கொடுக்கணும், அதையும் செய்கிறது இல்லை அவர். கர்த்தர் சில முறைமைகளை வச்சிருக்கிறாரு. வேத வசனத்தை நம்புகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் முட்டாள்கள் இல்லை பாருங்க. நியாயமான சில காரியங்களை போதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சில காரியங்களை நமக்கு தெளிவாக கற்று தருது. இதை பின்பற்றி இதை அரவணைத்து கொண்டோம் என்றால் வாழ்க்கை பெரிய அளவில் முன்னேறும். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியும் நன்றாக இருப்போம். அதை தான் போதிச்சிட்டு இருக்கிறேன். கலாச்சாரம் மாறணும், நம்முடைய கல்ச்சரே மாறணும், எண்ணமே மாறணும், நம்முடைய கண்ணோட்டமே மாறணும். வேலையை எப்படி பார்க்குறோன்றதை பற்றிய கண்ணோட்டமே மாறணும். இப்படி மார்ட்டின் லூத்தர் இப்படி போதிச்சதுனால இப்படி மொழிபெயர்த்து அதன் மூலமாக அந்த அந்த அவர் மொழிபெயர்த்த விதம், கர்த்தர் கொடுத்த பணி, கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த கடமை அப்படிங்கிற விதத்தில் அதை மொழிபெயர்த்துட்டார். மொழிபெயர்த்ததுனால அந்த சமுதாயத்திலே அது அப்படியே தீ பற்றிக்கிற மாதிரி பற்றிச்சான் அந்த கருத்து. இப்போ அது எங்கேருந்து வந்தது, அதனுடைய ஆரிஜின் என்ன? அது வேத வசனத்திலிருந்து. இவர் நல்லா படித்தாள் பாருங்க, வேத வசனத்தை நல்லா படித்தாள். வேத வசனத்தை படித்ததுனால தான் அவர் உருப்பட்டார். அது படித்ததுனால தான் ரட்சிப்பை பற்றியே அவருடைய எண்ணங்கள்லாம் மாறினுச்சு. அவர் இருந்த சபையில் சொன்ன காரியங்கள் அவ்வளோ சரியில்லைன்னு சொல்லிட்டு சில காரியங்கள்லாம் அவர் மாற்றினார், சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அவர் வேத வசனத்தில் தான், எல்லாம் வேத வசனத்தில் தான் வந்தது. எங்கேருந்து வந்தது? சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன சொன்னாரா மனுஷனை? நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, உட்காந்து சாப்பிடு, ஒரு நல்ல ஈஸி சேர் வாங்கிக்கோ, நல்ல காற்று வாங்கிட்டு பேசாமல் கடை, உனக்கு எந்த வேலையும் கிடையாது, நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன், உனக்கு எந்த சிலர் இளைப்பாறுதல்னு அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. உனக்கு எந்த வேலையும் இங்கே வைக்கல, நான் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு கிடையாது. பல்லுக வேண்டியது உன் வேலைன்றாரு, பெருக வேண்டியது உன்னுடைய வேலை, எல்லாத்தையும் நிரப்ப வேண்டியது காலியாச்சுன்னா என்ன பண்ணணும்? ரீஃபில் பண்ணணும், அது உன் வேலை. எல்லாத்தையும் கீழ்ப்படுத்த வேண்டும். ஏதாவது சூழ்நிலைகள் ஏதாவது தாறுமாறாக போச்சுன்னா அதை என்ன பண்ணணும்? கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும், ஆண்டு கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள வேணும். என்ன பண்ணுறங்க, அது அப்படி ஆயிடுச்சுங்க, என்ன பண்ணுறதுங்க, இந்த சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு கூடாது. அது அப்படி ஆச்சுன்னா அதை அப்படி ஆனதை நீ என்ன பண்ணணும்? மாற்றி அமைக்க வேண்டும். அதுக்குரிய அதிகாரம் உனக்கு இருக்குது, வல்லமை இருக்குன்னு சொல்லி அப்படிதான் கொடுக்குறார் மனுஷனை. இன்னொரு வசனம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும்னா கல்டிவேட் அப்படின்னு சில மொழிபெயர்ப்புள்ள வருது ஆங்கிலத்தில். காக்கவும்னா காட், பத்திரமா பாதுகாக்கிறது. அப்போ பண்படுத்துறதுக்கும் காக்கிறதுக்கும் வைத்தார் அவனை. கல்டிவேட் பண்ணுறதுனா, பண்படுத்துறதுனா என்ன? இருக்கிறத இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்குறது. அப்போ ஒரு காரியத்தை கையில் கொடுத்தா மனுஷன் என்ன பண்ணணும்? அதை நல்லா ஆக்குறது அவனுடைய வேலை. பொதுவாகவே சொல்கிறேன், பொதுவாக ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்துருக்காரு, எதை கொடுத்தாலும் நல்லா ஆக்கி காமிக்கணும். ஒரு வேலையை கொடுத்தா அதில் சிறந்தவனாக விளங்கி காமிக்கணும். சிலர் இருக்காங்க 10 வருஷமாக அந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை நல்லா செய்ய மாட்டாங்க. ஏன் கோளாறுனா அவங்க கலாச்சாரம் அப்படி. இது கடவுள் கொடுத்த ஒரு கடமையாக, ஒரு கடவுளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது. கடவுள் என்ன பார்க்குறாரு, நான் இதை திறமையாக செய்யணும், நல்லா செய்யணும், கர்த்தருடைய பார்வையில் நான் செய்கிறேன் இதை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செய்யாதனால அதில் கவனம் கிடையாது, அதை பற்றி ஒரு பெரிய மேன்மையான எண்ணம் கிடையாது. போகும்போதே சுணுங்கிட்டு தான் போகிறது. திங்கக்கிழமை காலையில் மூஞ்சி சுழிச்சிட்டு தான் போகிறது. இந்த பாழா போன வேலைக்கு போய் என்னைக்கு தான் இது முடியுமோன்னு தெரியல அப்படின்னு. ஏன்னா கடவுள் எனக்காக என் வாழ்க்கையில் என்ன கொடுத்துருக்கிறாரு, என்ன பணியை வச்சிருக்கிறாரு, நான் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கேன்றதை பற்றி அறிவே கிடையாது.
பண்படுத்தணும். பண்படுத்தி பெட்டர் ஆக்கிக்கிட்டே இருக்கணும். தான் மனுஷன் இல்லையா? பண்படுத்தி பெட்டர் ஆக்கிக்கிட்டே இருக்கிறது தான் அந்த அது ஒரு மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு குவாலிட்டி. சரி, சிலர் சொல்கிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நல்ல மாப்பிள்ளையை பாருங்கள், நல்ல பொண்ணாக பாருங்கள் அப்படின்னா. சரி, பார்க்கலாம். சிலர் வந்து அவங்களே பார்த்துடுறாங்க. இப்போல்லாம் நான் தான் சொல்கிறேன், மோல் அவங்களே கேட்டுங்க, பாருங்கள் பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள். அவங்க ஏதாவது பார்த்து வச்சுட்டு போகிறாங்க. அப்புறம் கரெக்டாக கேட்டுங்கன்றது. சிலர் என்ன பண்ணுறாங்க, அவங்களே பார்த்தாலும் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, பார்த்தேன், சிரித்தேன், 2 பேரும் டிசைட் பண்ணிட்டோம். அவர் சிரித்தார், நானும் சிரித்தேன், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? பீச்சுக்கு போய் கடலை தின்னோம், கதை பேசணும். அப்புறம் எல்லாம் பிரச்சனையெல்லாம் வந்த பிறகு சொன்னேன், எனக்கு என்ன தெரியும், சும்மா பார்த்தேன், பழகினேன், அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு என்ன தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு எப்படி தெரியும், நான் என்ன தீர்க்கதரிசியா, நான் கண்டுபிடிக்க முடியுமா? சில தீர்க்கதரிசிட்டே போய் கேட்டுருவாங்க, இது கொஞ்சம் இவர் கொஞ்சம் ஜெபம் பண்ணி எதாவது சொல்லுங்கள், ஏதாவது மர்மங்கள் இருந்தான்னு. சிலர் என்ன பண்ணுறது, எனக்கு என்ன தெரியும், எனக்கு எப்படி தெரியுன்ற. நான் சொல்கிறேன், என்னத்தை கதை பேசுனீங்க? ஆள் எப்படிப்பட்ட ஆள், பண்படுத்தி காத்துக்கொள்ளுன்னு இருக்குது. காத்துக்கிற ஆளா பண்படுத்துகிற ஆளான்னு பார்க்க வேணாமா? படித்து முடிச்சு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் என்ன பண்ணார் இவர்? 10 வருஷம் சும்மா தான் இருக்கிறாருங்க. அப்போ பண்படுத்துகிற ஆள் இல்லை. இவர் இனிமே பண்படுத்த போகிறாரா? சந்தேகம்தான். 10 வருஷமாக பண்படுத்தாது, இனிமே என்னத்தை பண்படுத்த? பெரிய ஏதாவது இப்படி ஒரு சபைக்கு வந்து சில சத்தியங்களை கேட்டு ஏதாவது ஒழுங்கானா பரவாயில்ல, இல்லைன்னா அப்படியே போயிட்டு இருந்தால் அப்படியே தான் இருப்பார் அவர். இவர் வந்து கல்யாணம் பண்ண, சிலர் நினைக்கிறாங்க ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறான், கல்யாணம் பண்ணால் சரியாக செஞ்சிருவான். ஐயோ, இவன் வாழ்க்கையை கெடுத்தது இல்லாமல் அடுத்தவன் வாழ்க்கையும் கெடுக்கிறாள். அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது? சத்தம் போடாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் அப்படியே மாறிடுவானாக்கும். மாற முடியாது. எண்ணங்கள் மாறணும், அப்ரோச் மாறணும், எல்லாம் மாறணும். பண்படுத்துறதுன்னா என்ன? இருக்கிறத பெட்டர் ஆக்குறது. ஒருத்தன் தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டானா, திறமையில் வளர்றானா, வேலையில் முன்னேறானா, அதை கவனமாக செய்கிறானா, ஒழுக்கமாக இருக்கிறானா, போகிறானா வர்றானா, தன்னுடைய நேரத்தை எப்படி செலவழிக்கிறான், இதை கவனித்தாலே போதும். இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலமாக இருக்கான்னு தெரியும். அப்போ நல்ல எதிர்காலம் இருக்கிறவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவனா தான் நமக்கு என்ன எதிர்காலம் இருக்குது சொல்லுங்கள்? அவன் இருக்கிற நிலையிலே தான் இருக்க போகிறான். இருக்கிறது இன்னும் மோசமாக தான் ஆக போகுது. இதுக்கு ஒரு கல்யாணம் வேறு அவசியமா? தேவையே கிடையாது. பண்படுத்தி காத்துக்கொள். வேலையை கொடுத்துருக்கிறார் கர்த்தர், எல்லாருக்கும் ஒரு பணியை கொடுத்துருக்கார். இது பொதுவா. சரி, வேலைக்கும் வாழ்க்கைக்கு எவ்வளோ பெரிய சம்பந்தம் இருக்குது பாருங்க. 3ஆம் அதிகாரம், மனுஷன் பாவம் செஞ்ச உடனே 17ஆம் வசனம், ஆதாமை நோக்கி கர்த்தர் சொல்றாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். வேலையை பற்றி சொல்லி பாருங்க. பூமி சபிக்கப்பட்டிருக்குமா இவன் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாக. அதனால உயிரோடு இருக்கிறனாலெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பானா. ஏன்? முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்குமா. அது மட்டும் இல்லை, உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். சாகிற வரைக்கும் பூமிக்கு திரும்பும் மட்டும் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். வேலைக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். நான் வேலைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பெரிய சம்பந்தம் இருக்கிறது. மனுஷனுக்குள்ள இந்த பாவ சுவாபம் வந்த பிறகு வேலையை அது முக்கியமாய் பாதித்தது. எப்படி பாதித்தது? வருத்தத்தோடே தன்னுடைய வேலையை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிடக்கூடியவனான மாற்றிருச்சு. முள்ளும் குறுக்கும் விளையுது. விதைச்சது விளையாமல் தடுக்கிறதுக்காக தான் முள்ளும் குறுக்கும் விளையுது. நெத்தி வேர்வையினால் ஆகாரம் புசிப்பான்னு சொல்லியிருக்கு. அப்போ டாயில், வேலை சுலபம் இல்லை, ரொம்ப கஷ்டமாயிடுது, ரொம்ப பிரயாசம் தேவைப்படுது, ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப படாத பாடுபட்டு சம்பாதிக்கிற ஒரு நிலைக்கு மனுஷன் தள்ளப்படுகிறான். வேலை மனுஷனுக்கு உண்டான சாபங்களில் ஒரு அது வேலையிலும் சேர்ந்துருது. ஏன்னா வேலை வாழ்க்கையின் முக்கியமான அம்சம். சரி, அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல காரியங்கள் வேதவசனம் சொல்லுது பாருங்கள் மனுஷனுடைய வேலையை குறித்து. திருப்பம் 1 கொரிந்தியர்
4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவன் யார்? விசேஷித்தவனாகும்படினா உன்னை மற்றவனை காட்டிலும் வித்தியாசமாய் யார் உண்டாக்குனா அப்படிங்கிறார். Who is he that has made you distinguished from another person? இன்னொரு ஆளை காட்டிலும் உன்னை வித்தியாசமானவனா உண்டாக்குனது யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஆளும் வித்தியாசமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்ன்றது இங்கே சொல்லுது. உனக்கு உண்டாயிருக்கிறவர்கள் நீ பெற்றுக்கொள்ளாத யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? என்ன சொல்ல வர்றாரு? பிறக்கும் போதே உனக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதையுமே நீ பெற்றுக்கொள்ளாமல் உனக்கு வரவே இல்லை. சிலர் நினைக்கிறாங்க தங்க தாளந்துகள்லாம் அப்படியே வந்துருச்சு தானா, ஏன் இதில் கலந்து வந்துருச்சாக்கும், எப்படியோ வந்துருச்சாக்கும் அப்படின்னு. கிடையாது. எல்லாத்தையும் கடவுளிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்டன்றார். அப்போ கர்த்தருக்கு நன்றியாக இருக்கணும், கர்த்தரை நினச்சி பார்க்கணும், எப்பவும் கர்த்தரோட கனெக்டடாக இருக்கணும். ஏன்னா அவர் தான் இதெல்லாம் கொடுத்தது. அவர் தாளந்துகளையும் கிருபைகளையும் ஆற்றலையும் ஏன் ஒரு மனுஷனுக்கு தர்றாரு? ஒரு வேலையை தந்திருக்கிறார், அதுக்குரிய ஆற்றலையும் திறமையும் தான் அவனுக்கு தருகிறார் இல்லையா? யாத்திராமம் 31ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க, 1 பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து, எப்படி சொல்றாரு பாருங்க, நான் பேர் சொல்லி அவனை அழைச்சேன்றார். இந்த அழைத்துன்ற அங்கே வார்த்தை வருது. பேர் சொல்லி அழைத்துனா ஏதோ ஒரு வேலைக்காக அழைத்திருக்கிறாராம். 3ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லியிருக்குது. அவருக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறேன்றாரு. யாருக்கு? இந்த பெசலியல் என்கிறவனுக்கு ஒரு அழைப்பை, அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்ய வேண்டிய வேலைன்னு ஒன்று அவனுக்காக நியமிச்சு அதுக்காக அவனை பேர் சொல்லி குறிப்பிட்டு அவனை அழைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்றாரு பாருங்க. எனக்கு அதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என் தாயின் கற்பத்திலேயே என்ன தேவன் என்ன பண்ணாரு, இந்த அப்போஸ்தல ஊழியத்துக்குன்னு என்ன பிரித்து எடுத்தார். மற்ற தீர்க்கதரிசிகள் கூட அப்படி சொல்றாங்க, தாயின் கற்பத்திலேருந்து அவர் தெரிந்தெடுத்தாருன்னெலாம் சொல்றாங்க. அப்ப கர்த்தர் பாருங்க ஒரு வேலையை உங்களுக்காக வச்சிருக்காரு. அதுக்காக எப்போ பிரித்தெடுக்க ஆரம்பிக்கிறாராம்? தாயின் கற்பத்திலே பிரித்தெடுக்க ஆரம்பிக்கிறாராம். பிரிச்செடுத்து அதுக்காக உங்களை தெரிந்து கொள்றாரு. தெரிந்து கொள்றது மட்டும் இல்லை, அதுக்கு வேண்டிய ஆற்றலையும் திறமையும் உங்களுக்கு தந்து அதுக்குரிய சூழ்நிலைகளில் உங்களை வச்சு அங்கே வளர செய்து அங்கே உங்களை உருவாக்குகிறாரு. ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை நிமித்தமாக அப்படி உண்டாக்குறாரு. பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, புறஜாதிகளுக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுறவனா உண்டாக்குறாரு. புறஜாதி உலகம் முழுக்கும் போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுறவனா, யூதர்கள் போய் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு என்னன்னா யூதனுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, புறஜாதியான நரகத்தில் போடுற விறகு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அப்பெல்லாம் தவறாக புரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. புறஜாதிகளுக்கெல்லாம் ரட்சிப்பு கிடையாது, அவங்களாம் டூம்டு டு ஹெல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி எப்படி போவாங்க? புறஜாதிகிட்ட போய் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள்ட்ட போய் அவங்க சாப்பாடை சாப்பிட முடியாது, அவங்களோட இருக்க முடியாது, 1008 கலாச்சார பிரச்சனைகள் அவங்களுக்கு, அதனால் பண்ண முடியாது. அதனால் பவுல் அப்போஸ்தலன் அப்போ இவர் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவனை சின்ன வயசுலேருந்து அவரை என்ன பண்ணார், வேறு விதமாக வளர செய்தார். ரோமாபுரியின் பிரஜையாக, பெரிய வேர்ல்டு சிட்டிசன் மாதிரி அவர் ரோமாபுரியில் அதனுடைய பிரஜையாக புறஜாதி மக்கள் மத்தியிலே வளர்ந்து அந்த கலாச்சாரத்தையெல்லாம் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆள், யூதனாக இருந்தாலும் அப்படி வளர்க்கப்பட்டவர், பெரிய படிப்போடு அறிவோடு பரந்த மனப்பான்மையோடு வளர்க்கப்பட்டவர். ஆகவே புறஜாதியற்ற போய் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுறதுன்றது அவருக்கு ஒரு கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது. பேதுரு அனுப்புறதுக்கு ஆண்டவர் படுறாரு பாருங்க பாடு. அவன் ஒருத்தர் வீட்டில் மெத்த மேலே போய் தூங்க, ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காட்டி மேலேருந்து ஒரு ஷீட்டை இறக்கி அதில் 4 கால் மிருகம் நிறையா இருக்குது, அடித்து புசின்றாரு. இவன் சொல்கிறான், ஐயோ நான் யூதுன்னு தெரியாத ஆண்டவரே, நீரே யூதன் தானே, என்னை அடித்து புசின்னு சொல்லலாமா? இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாத காரியம்லாம் இருக்குது இங்கே. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை நான் பரிசுத்தம்னு சொன்னது நீ அசுத்தம்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வர்றாரு? போய் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்ல பார்க்குறாரு. அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான் பாருங்க. அவன் க்ளோஸ் மைண்டட்னஸ். அடித்து புசின்னு 3 தடவை சொல்கிறார். சொல்கிறதுக்குள்ளே கீழே ஒருத்தன் கதவை தட்டுறான். யாருன்னு போய் விசாரித்தா பேதுருவை தேடிட்டு வந்திருக்கான். எப்படி பேதுரு அட்ரஸ் தெரியும்னா, வேற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு ரோம போர்ச்சேவர் ஒருத்தனுக்கு கர்த்தர் வெளிப்பட்டு இவன் அட்ரஸை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இன்டர்நெட்லாம் இல்லாத காலத்தில், ஃபோன் டைரக்டரி கூட இல்லாத காலத்தில் அட்ரஸை கொடுத்து கர்த்தர் அனுப்பிச்சிருக்காரு. இப்படியெல்லாம் ஒரு பெரிய அற்புதமும் தரிசனமும் எல்லாம் வந்த பிறகு தான் பேதுரு தயக்கத்தோடு போகிறான் பொர்நேலி வீட்டுக்கு. போய் அங்கே புறஜாதியார் மத்தியில் வேண்டா வெறுப்பாக பிரசங்கம் பண்ணுறான். ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறான் வாசித்து பாருங்க நீங்கள். 10ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள், நான் சாதாரணமாக இங்கே வரமாட்டேன், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு அப்படி தான் ஆரம்பிக்கிறான்.
ஒரு பிரசங்கியார் அப்படி ஆரம்பிக்கலாமா? அவ்வளோ தயக்கம் அவனுக்கு. ஏன்னா யூதன்ற அந்த ஒரு இது அப்படிதான் ஆரம்பிக்கிறான். வேண்டாம் வெறுப்பாக தான் பிரசங்கம் பண்ணுறான். முடிச்ச உடனே இயேசு யாராவது ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்க கூட மாட்டான் போல இருக்கு. அதனால தான் ஆண்டவரே பார்த்து ஆவியை ஊற்றிட்டாரான். பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவுலேயே ஊற்றிட்டார் ஆவியை. இதெல்லாம் நடந்தது பாருங்க. அதே மாதிரி தான் மோசேயை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுறாரு. மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறோன்னு ஆயத்தம் பண்ணுறாரு. நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அடிமைகளாக இருந்துட்டாங்க. அவங்க மத்தியிலே வளர்ந்தவனை எடுத்து ஒரு பெரிய டெலிவரராக உண்டாக்க முடியாது. ஏன்னா அதில் வளர்ந்தால டெலிவரராக இருக்க முடியாது. அந்த தைரியம் வராது, பேச்சு இதெல்லாம் வராது, தைரியம் வராது, தெம்பு இருக்காது, தலை நிமிர்ந்து நடக்க தெரியாது. ஏன்னா 360 வருஷமா 430 வருஷத்தில் 360 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். அப்போ இருக்கிற அவருடைய தன்னம்பிக்கையெல்லாம் போயிட்டு இருக்கும் இந்நேரம். அதனால தான் என்ன பண்ணார், மோசேயை சின்ன குழந்தையா இருக்கும்போதே தெய்வாதீனமா எகிப்தின் அரண்மனையிலேயே, பார்வோனுடைய அரண்மனையிலேயே கொண்டு போய் அவனுடைய பேரனா வளர வச்சார். சிலர் கேட்குறாங்க, கடவுள் எங்கே? இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறோமே, கடவுள் அங்கே தான் இருக்கிறார். உங்களுக்கு தெரியாத விதத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். மோசே அரண்மனையிலே வளர்றான், பார்வோனே சாப்பாடு போட்டு வளர்க்குறான். இவனுடைய சேனையே ஒரு நாள் தண்ணியில் மூழ்கடிக்க போகிறவனை சோறு போட்டு வளர்த்து கொண்டிருக்கான். அவனுக்கும் தெரியல. வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி பெரிய ஆளாக்கி பெரிய தெம்போட ராஜா அரண்மனையில் ராஜாவோட உட்காந்து சாப்பிட்டு முகத்துக்கு முகம் பேசி பழகணுன்னா வளர்றான். அதனால தான் போய் பிறகு கர்த்தர் அவன் அழைச்சவனை போய் சொல்கிறான், என்னுடைய ஜனங்களை போக விடு அப்படிங்கிறான். வேறு சொல்லியிருக்க முடியாது அவனும். அப்படி வளர்க்குறார் கர்த்தர். ஏன் சொல்ல வர்றேன், உங்களை ஒரு காரியத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் வைக்கிறார், ஒரு நாட்டில் வைக்கிறார், ஒரு சூழ்நிலையில் வைக்கிறார், சில அனுபவங்களை தர்றாரு, சில பாதைகளில் உங்களை கொண்டு செல்லுகிறார். ஒரு விதமான மனுஷனாக உங்களுக்கே இதை பற்றிலாம் தெரியாத காலத்திலே உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார் அவர். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படிதான் அது நடக்குது. அதான் சொல்றாருங்க பாருங்க, பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், உங்கள் அனைவரையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். நிறைய பேருக்கு நம்ம பேர் எல்லாருக்கும் தெரியாதுன்ற கவலையில் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், முக்கியமான ஒருத்தருக்கு தெரியும் உங்க பேர். ஊருக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன, அதுக்குன்னு போய் போஸ்டர் அடிச்சு எல்லா இடத்துலையும் ஒட்ட வேண்டியதில்லை. நம்ம உங்கள் பேர் ஒருத்தருக்கு தெரியும். பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு அது தெரியும். நீங்கள் யாருன்னு தெரியும், உங்களுக்கு உள்ள என்ன வச்சிருக்காருன்னு தெரியும், நீங்கள் எங்கே போகணும் என்ன செய்யணும்னு தெரியும், எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். சொல்லுங்க, பேர் சொல்லி அழைத்து. இந்த மாதிரி அழைத்துன்ற வார்த்தையை தான் அப்படி மொழிபெயர்த்துட்டார் அவர். இந்த வசனத்தை இல்லை, வேற ஒரு வசனத்தை. வினோதமான வேலைகளை அவன் செய்ய யோசித்து செய்கிறதற்கும் எதுக்கு பேர் சொல்லி அழைச்சிருக்காருன்னு சொல்றாரு. வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும், மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஒருத்தனை தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்து அவன் பல விதமான வேலைகளை திறமையாய் செய்யக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உள்ள வச்சு வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் தந்து அவனை தேவ ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமாயின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட துணையாக கூட்டினதுமன்றி, பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை அழைக்கிறாரு, அதுக்கு வேண்டிய ஆற்றல்லாம் தர்றாரு, அவன் செய்ய வேண்டிய வேலைக்கு வேண்டிய ஆற்றல்லாம் தர்றாரு, ஞானம் புத்தி அறிவெல்லாம் தர்றாரு, திறமையெல்லாம் தர்றாரு, ஸ்கில்ஸ் எல்லாம் தர்றாரு. அது மட்டும் இல்லை, அவனோட துணையாக நிற்கிறதுக்கு ஒரு ஆளை தர்றாரு, அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு அவனுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் தர்றாரு, அவனுக்கு இதில் உதவி செய்கிறதுக்கு தர்றாரு. சொல்றாரு, துணையாக கூட்டினதுமின்றி ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். இன்னும் ஒரு பெரிய டீமே அவனோடு சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். இதெல்லாம் உண்மை. நான் சொல்கிறேன் உண்மை. கர்த்தர் உங்களை ஒரு காரியத்துக்காக அழைச்சிருந்தா அந்த காரியத்தில் உங்களுக்கு உதவுகிறதுக்காக சில ஆட்களையும் அழைச்சிருக்கிறார். அவங்கள உங்களாண்ட கொண்டு வருவார். நான் வரும்போது நினச்சது உண்டு, இந்த ஊரில் என்னத்தை தான் எப்படி தான் ஊழியம் செய்யுது, யாரை வச்சு எங்கே போய் ஆளை பிடிச்சி என்னத்தை பண்ணி யாரை எம்ப்ளாய் பண்ணி எப்படி பண்ணி என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பேன். ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம், கர்த்தர் எனக்கு என்னென்ன தேவையோ எப்படிப்பட்ட ஆட்கள் தேவையோ அத்தனை ஆள்களையும் கொண்டாடுறாரு. கொண்டு வந்து பார்த்தா அவங்களுக்குள்ளே அந்த திறமை இருக்குது. திறமைகள்
இருக்குது. கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அவங்களையும் அழைச்சிருக்கிறாரு, அழைச்சி இங்கே கொண்டாந்து சேர்க்குறாரு. ஏன்னா நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு வேலையை செய்யணும்னு எல்லாம் சேர்ந்து தான் இப்போ செஞ்சுருக்கோம். நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் எத்தனையோ பேர் பின்னால் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்கிறதுனால தான் நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ண முடிகிறது. இல்லைன்னா பண்ண முடியாது. பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஆள் பண்ணுற வேலை கிடையாது. நிறைய பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம். நிறைய பேருடைய பங்கு இதில் பெரிய பங்காக இருக்குது. நான் டெய்லி அன்றாட இதை போட்டு தலையை பிச்சுக்கிறது கிடையாது. நான் அதுக்கெல்லாம் வேறு ஆட்கள் இருக்கிறாங்க. எனக்காக அவங்க தலையை பிச்சு அவங்க போட்டு தலையை உருட்டி என்னத்தையோ பண்ணி சால்வ் பண்ணுறது அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் அதிலிருந்து விடுதலையை கொடுத்தா தானே நான் இதை பண்ண முடியும். சரியா? அதனால இல்லைன்னா எனக்கு அதுலேயே மண்ட ஊரிலும் இதுக்கு ஓடாது இல்லையா? கடவுள் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. ஆளுங்களை உதவி செய்கிறார் கர்த்தர். நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஆளை கிளப்புறாரு. நம்மளை அழைச்சார்னா நமக்கு இதில் உதவியாக இருக்கிற ஆட்களை வைக்கிறாரு, பல ஆட்களை அங்கேருந்து உருவாக்குகிறாரு. இப்படி கர்த்தர் செய்கிறாரு. அழைப்புங்கிறது ஒரு தெய்வீகமான ஒன்று. அதுக்காக தான் இத்தனை வசனங்களை வாசித்தேன். அழைப்புன்றது மெய்யாகவே நடக்கிற ஒன்று. பவுலை அழைச்சார், மோசையை அழைச்சார், எரேமியாவை அழைச்சார். இப்படி தீர்க்கதரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்க நாவை தொடராரு. சொல்கிறோம், ஐயோ நான் அசுத்தமுள்ள மனுஷன், நான் போய் முடிய வார்த்தையை பேசுகிறதான். ஒன்றும் இல்லை, தொட்டா சரியாயிடும்லன்றாரு. அசுத்தமெல்லாம் ஓடிடும் அப்படின்னு சரி வாயை தொடராரு. பயங்கரமாக தீர்க்கதரிசனம் வருது. மோசே பேசவே முடியாதுன்றான். இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் வான்றாரு. அதுக்கெல்லாம் ஆள் வச்சிருக்கிறேன் கரெக்டாக அப்படிங்கிறாரு. யாருன்னு பார்த்தா அவன் சகோதரன். அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ என்னன்னு சொல்லு, அவன் உனக்கு வாயாக இருப்பான். பேச முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காது. எப்படி பண்ணுறாரு பாருங்க கர்த்தர். அழைப்பு. எத்தனை பேர் அழைப்பை நம்புறீங்க? இந்த அழைப்புங்கிற கான்செப்டு இந்த மார்ட்டின் லூத்தர் மூலமாக உருவாகி இப்போ புரோட்டஸ்டன்ட் மக்கள் மத்தியிலே பரவினது, பரவி உருவானது. அதில் என்னன்னா ஒரு முக்கியமான காரியம், உலக வேலை. புரோட்டஸ்டன்ட்ல அந்த மார்ட்டின் லூத்தர் செய்த ஒரு காரியம் என்னன்னா, வெறும் இந்த அழைப்பை பற்றிய ஒரு வெளிப்பாடு மட்டும் இல்லை, முக்கியமாக அதை காட்டில் இன்னும் முக்கியமாக உலக வேலை. உலக வேலைனா ஒரு வாத்தியாராக, ப்ரொஃபஸராக, டாக்டராக, லாயராக, கார்பெண்டராக, எலக்ட்ரீஷியனாக, உலக வேலை. எந்தெந்த தொழிலில் இருக்கீங்களோ தெரியாது. உலக வேலை, உலக வேலையை தெய்வீகமானதாக எண்ணி அதை செய்து முடித்து நான் அதில் வெற்றி பெறுவதுதான் நான் கடவுளுக்காக வாழுகிற உயர்ந்த வாழ்க்கை என்கிற ஒரு எண்ணத்தையே மக்கள் மத்தியில் கொண்டு வந்தது அவர் தான். வேலை என்ன? கடவுள் எனக்கு கொடுத்த பணி. ஆகவே அதை நான் இழிவாக நினைக்கக்கூடாது, அது உலக வேலைன்னு சொல்லி சாதாரணமாக நினச்சிடக்கூடாது, அது ஒன்றும் இல்லாத நினைக்கக்கூடாது, அதை மேன்மையாக நான் நினைக்க வேணும், அதை சரியாக செய்யணும், அதை நான் முக்கியமாக நினைக்கணும், நினச்சி சரியாக செய்து அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கணும். அப்படித்தான் நான் கர்த்தருக்காக வாழவேன். இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், அந்த காலத்தில் என்ன நினச்சாங்கன்னா, உலக வேலையினாலே ஒரு இழிவான ஒரு இது. எதை மேன்மையாக நினச்சாங்க? யாரோ ஒருத்தர் துறவரம் பூண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு மடத்துக்கு போயிருக்கிறார் பாருங்கள், அவரை தான் பெருசாக நினச்சாங்க. அவர் அழைக்கப்பட்டவர், அவருக்கு ஒரு அழைப்பு இருக்குது, அவரை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு, அதனால் அவர் ஊழியத்துக்கு வந்திருக்காரு. ஊழியத்துக்கு வந்தனால திருமணம் பண்ணிக்கல, அது பண்ணிக்கல, எதுவுமே வேணாம், உலகமே வேண்டாம் என்று சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, நேராக ஒரு இதில் போயிட்டு மடத்தில் போய் அங்கே இருக்கிறாராக்கும், உலகமே வேணான்ட்டாராக்கும். ஆகவே அதுதான் அழைப்பு, அதுதான் உயர்ந்த அழைப்பாக்கும். உயர்ந்த அழைப்புன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு 20-21 வயசு இருக்கும்போது நான் படிச்சுட்டு இருந்த காலத்தில் ஒருத்தர் எனக்கு அதை போதிச்சார். அவர் திருமணம் இல்லாமல் ஒழிஞ்சிறார் பாருங்க, அவர் செய்கிறாரு, அதோட விட்டா சரி. என்ன பிடிச்சார் அவர், என்ன பிடிச்சான்ட்டு சொன்னார், நீ திருமணம் செய்யக்கூடாது, கர்த்தர் ஒன்று அழைச்சிருக்கிறார், திருமணம் செஞ்சினா போச்சு, நீ கெட்டு போயிடுவேன் நீ. அதான் கர்த்தர் தனியாக இருப்பது நல்லது இல்லைன்னாரு, இவர் தனியாக இருப்பது தான் நல்லதுன்றாரு. எப்படி ஆப்போசிட் ஆகிட்டாங்க பாருங்கள் ஆளுங்க. கிறிஸ்தவர் நீ இப்படி தான் இருக்கணுமாக்கும், திருமணம் மட்டும் பண்ணாது, அழைப்பெல்லாம் போயிடும். நான் சொன்னேன், என்ன அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, திருமணமாகி ஒழிஞ்சிஞ்சா என்ன அப்படின்னு. அவர் சொல்கிறார், இல்லை இல்லை, இது உன்னதமான ஹையஸ்ட் காலிங், இது இருக்கிறதுலே ரொம்ப உயர்ந்த அழைப்பு. திருமணமாகி செய்யலாம், ஆனால் அது வேற, இது இருக்கிறதுலே உன்னதமான அழைப்புன்னாரு. எனக்கு அப்போ பதில் சொல்ல தெரியல, எனக்கு வாலிப வயசு,
இவரை மாதிரி பேச தெரியல, எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனால் இருந்தாலும் ஒன்று தெரியுது எனக்கு, இவர் தப்புன்னு. அவர் பேச பேச என் மனசுக்குள்ளே தீர்மானித்தேன், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணும், ஒழுங்காக வேலையை செய்யணும். இந்த மனுஷன் சொல்கிறது தப்பு, எங்கேயோ இருக்குது தப்பு, எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு புரியல, ஆனால் தப்புன்னு மட்டும் க்ளீனாக தெரியுது. நல்ல காலம், அதனால தான் தப்பிச்சேன். அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் திறந்துட்டான், அதுதான் உன்னதமான அழைப்பு, அதுதான் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து, சோகங்களை திறந்து, திருமணத்தை திறந்து, வீட்டை திறந்து, சொகுசை திறந்து, கட்டில் படுக்கிறது கூட திறந்து, நல்ல சாப்பாட்டை திறந்து, நல்ல துணிமணியில் திறந்து, எதுவுமே வேண்டாம்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை மாறிட்டு நீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தெரிந்தெடுத்து கொண்டால் அதுதான் உன்னதமான விதத்தில் தேவனை நீ பிரியப்படுத்துகிறாய், அதுதான் உன்னதமான அழைப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே தான் மார்ட்டின் லூத்தருடைய இந்த கருத்து ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. ஏன்னா அவரே துறவரம் பூண்டவராக இருந்தார் பாருங்க. இந்த கருத்தெல்லாம் அவருக்கு வரும்போது, வெளிப்பாடாக வரும்போது, அவரே ஒரு துறவியாக தான் இருந்தார். அவரும் திருமணம் செய்யாமல் ஒரு மடத்தில் இருந்து கொண்டு, அங்கே போய்த்து கொண்டு, அங்கே இருந்து கொண்டு இருந்தார். கத்திரிக்கணும் தர அர்ப்பணிச்சு, நல்ல மனுஷன், நல்ல வேதத்தை படித்த மனுஷன், பெரிய அந்த காலத்தில் PhD எல்லாம் படித்து பெரிய பட்டப்பெல்லாம் படித்த ஆள், அறிவுள்ள ஆள், மூல பாஷைகள்லாம் நல்லா அத்துப்படியாக தெரியும் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல திறமையான மனுஷன். ஆனால் ஒரு மடத்தில் இருந்துக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் துறவரம் பூண்டு விட்டார். அங்கே இருக்கும்போது அவர் முக்கியமாக எதை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தார் ஒரு காலகட்டத்தில், அதுதான் அந்த ப்ராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்துக்கு வழிவகுத்தது. என்ன, எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறான், என்னுடைய கிரியினாலையா அல்லது அவருடைய கிருபையினாலையா? என் கிரியா அல்லது நான் அவர் பேரில் வைக்கிற விசுவாசமா? இதுதான் அவருடைய கேள்வி. அவர் இருந்த அந்த சபையில் நம்முடைய கிரியைகளுக்கு ரொம்ப பெரிய மதிப்பு கொடுத்தாங்க. கிரியை தான் ரொம்ப முக்கியம், நம்முடைய கிரியை ரொம்ப முக்கியம்னு, இதை செய்யாத செய்யணும் பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் செய்யணும், இந்த சடங்காச்சாரம்லாம் செய்யணும் அப்படிலாம். இதெல்லாம் செஞ்சினா உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, உனக்கு மோட்சம் உண்டு, அது உண்டு, இது உண்டுன்னு. ஆனால் இவர் வேதத்தை படிக்க ஆரம்பித்தார் பாருங்க. வேதத்தை படிக்க ஆரம்பித்து கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார். என்னுடைய கிரியை இல்லை, அவர் எல்லா கிரியையும் செய்து முடிச்சிட்டார். அவர் செஞ்ச கிரியை தான் நான் விசுவாசிக்க வேண்டும். நான் கிரியை செய்கிறதில்லை, அவர் செய்த கிரியை நான் விசுவாசிக்கிறதுனால தான் ரட்சிக்கப்படுறேன் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார் அவர். இந்த ப்ராசஸில் இதில் வந்துட்டு இருக்கும்போது தான் இவருக்குள்ள இதை பற்றியும் ஒரு மாற்றம் உண்டானது. என்னுடைய கிரியா அல்லது அவருடைய புண்ணியமா, என்னுடைய கிரியா அல்லது அவர் செய்த கிரியையில் நான் வைக்கிற விசுவாசமா, இதுதானே அவருக்குள்ள நடந்த மனப்போராட்டம். இதில் அவர் மனசில் இதை வச்சு யோசித்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த காரியங்களை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போ தான் அவருக்கு யோசனை வந்தது, என்னுடைய கிரியினால எனக்கு ரட்சிப்பு கிடைக்கல, அதை பெருசாக கர்த்தர் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால், என்னுடைய தியாகம், நான் அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன்றது, என்னுடைய தியாகங்கள், அது இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் எனக்கு ரட்சிப்பை தராதுன்னா, அப்போ என்னுடைய தியாகம் எதுக்கு? என்னுடைய தியாகம் ஒன்றும் தேவையே இல்லை, நான் என்னுடைய கிரியைகள் ஒன்றும் அவசியமே கிடையாது, என்னுடைய கிரியைகள்னால நான் ரட்சிக்கப்படுறது இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டாரு. வந்த வேளையில் தான் அவருக்கு தோன்றுச்சு, அப்போ நான் ஏன் துறவியாக இருக்கணும், அப்போ நான் ஏன் எல்லாத்தையும் திறந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையை வந்தது. அது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, எல்லாத்தையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டு நான் துறவரம் பூண்டிருக்கிறேனே, அதுவே சுயநலம். ஏன்னா கடவுள் எனக்கு கொடுத்த திறமை, ஆற்றல் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு பூட்டி வச்சுக்கிட்டு ஒரு மூலையில் போய் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். அதை வச்சுக்கிட்டு நான் என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யணுமே ஒழிய, அது வேணாம் இது வேணான்னு ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். அப்படி வாழ்கிறதே, அப்படி எனக்கு எல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஒரு துறவரத்தில் புகுந்துடுறதே ஒரு விதமான சுயநலம் என்று அதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் அவர். அப்போ எது நல்லது அவர் சொல்கிறாரு, அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் என்னுடைய கடமை என்ன, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பணி என்ன என்று கண்டுபிடித்து, அந்த பணியை செய்வதிலே நான் முழு மனதோடு ஈடுபட்டு அதற்காக இந்த பூமியில் உழைக்கும் போது நான் சுயநலமற்றவனாக கர்த்தருடைய நோக்கங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறேன். அதுதான் என்னை உண்மையாகவே கர்த்தருக்கு நான் ஒப்படைச்சிருக்கேன்றதுக்கு அடையாளம்.
கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார், எனக்குள்ள என்ன திறமையை வச்சிருக்கிறார், என்ன ஆற்றலை வச்சிருக்கிறார், என்ன செய்ய சொல்லியிருக்கிறார், எதுக்காக என்ன உண்டாக்கி இருக்கிறார், எந்த பணியை எனக்கு கொடுத்திருக்கிறார், என் தாயின் கற்பத்தில் எதுக்காக என்ன பிரிச்செடுத்தார், அதை நான் முழு மனசோட அதில் இறங்கி நான் அதை செய்ய வேணாமா? அதை விட்டுவிட்டு எனக்கு அதை வேணாம் இது வேணாம், நான் செருப்பு இன்னிலேருந்து செருப்பு போடுறதில்லை, இன்னிலேருந்து நல்ல சட்டை துணி போடுறதில்லை, நான் கரிமீன் சாப்பிட்றதில்லை, அல்லது இன்னிலேருந்து நான் கட்டில் மத்தியிலும் படுக்கிறதில்ல, தரையிலேயே படுத்துக்கிறேன் நாக்கும், இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளே உண்டானுச்சு. எப்படி ஆச்சு பாருங்க. அவரே அப்படி வாழ்ந்தவர், அவருக்குள்ள ஒரு ப்ராசஸிங் நடக்குது. இதெல்லாம் வேத வசனம் உள்ள பூந்த உடனே ஆளை மாற்றுது, அவருடைய கலாச்சாரத்தையே மாற்றுது. அவர் அதில் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. வாழ்ந்துட்டு இருக்கும் போதே அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு உண்டாயிடுச்சு. இதெல்லாம் வேணான்னு சொல்லி நான் வாழ்றேனே, யாருக்காக? என்னுடைய விருப்பத்துக்காக. என்னது திருப்திப்படுத்துது, என்னது பெரிய மேன்மையாக நினைக்க வைக்கிது, நான் அதை விட்டேன் இதை விட்டேன், எவ்வளோ பெரிய வேலையை விட்டேன் தெரியுமா, நான் என்ன பெரிய வீடை விட்டேன் தெரியுமா, என்ன பெரிய உயர்ந்த நிலையை விட்டேன் தெரியுமா, எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய காட்டில் இருக்குது தெரியுமா, அதை விட்டுட்டு நான் இங்கே தரையில் படுத்திருக்கேன் தெரியுமா, அப்படி என்னுடைய சுயநலம், என்னுடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றினோடைய கர்த்தருடைய விருப்பம் இது மூலமாக நிறைவேறலையே. எப்போ கர்த்தருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற போகிறேன்? இதையெல்லாம் விட்டுட்டு அதை விட்டேன் இதை விட்டேன்னு இதையும் அதையும் வேண்டாதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு, கர்த்தர் என்னை எதுக்காக உண்டாக்கி இருக்கிறார், எதுக்காக பிறக்க செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு, அதற்காக என்னை வளர்த்து கொண்டு, அதுக்காக அந்த திறமையில் நான் பெருகி, அதுக்காக இரவும் பகலும் நான் வேலை செஞ்சு உழைத்து அதை நான் நிறைவேற்றினா, அதை போல வேற ஒன்றும் கர்த்தரை திருப்திப்படுத்தாது. அதுதான் உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிறாங்க. என்ன எண்ணம்? நீ என்னத்தை விட்ட, நான் என்னெல்லாம் விட்டுருக்கேன் தெரியுமா, எதையெல்லாம் விட்டு வந்தேன் தெரியுமா, யார் விட்டு வர சொன்னது? இதாங்க விஷயம். நிறைய பேருக்கு என்னன்னா, நான் அதை விட்டேன் இதை விட்டேன், எவ்வளோ பெரிய பதவியை விட்டு வந்தேன் தெரியுமா, எவ்வளோ பெரிய இதை விட்டு வந்தேன் தெரியுமா, எவ்வளோ சொத்தை விட்டுட்டு வந்தேன் தெரியுமா, எவ்வளோ இதை விட்டு வந்தேன் தெரியுமா. வேண்டாத வேலையை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாத்தையும் விட்டு வர்றதுக்கு பதிலாக கர்த்தர் எதுக்காக இதெல்லாம் எனக்கு கொடுத்தார்? முதல்ல ஹலோ, எதுக்காக இதை கொடுத்தாரு? எனக்கு எதுக்காக ஒரு வீட்டை கொடுத்தாரு, எதுக்காக ஒரு சம்பளத்தை கொடுத்தாரு, நல்ல பதவியை கொடுத்தாரு, எதுக்காக ஒரு அறிவை கொடுத்தாரு, எதுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்தாரு, எதுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு, எதுக்கு இவ்வளோ வசதி வாய்ப்புகளை கொடுத்தாரு, செல்வாக்கை கொடுத்தாரு, எதுக்கு எல்லாம் நல்ல காரியங்களும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு? சும்மா நல்ல கட்டில் படுத்து தூங்கத்துக்காகவா? எதுக்கு எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு? ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் என்ன? அந்த நோக்கத்துக்காக அவர் கொடுத்து எல்லாத்தையும் நான் பயன்படுத்த போறேன். அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற போறேன். அதுக்காக நான் வாழ போறேன், அதுக்காக நான் அர்ப்பணித்துக் கொள்ள போறேன்னு சொல்லி நாம வாழ ஆரம்பிச்சோம் என்றால், அதுதான் மெய்யாகவே கர்த்தரை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை. அதுதான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை உண்டாக்குகிறது. இந்த எண்ணம் வந்த உடனே துறவரத்தில் இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டார். ஒழுங்காக கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பெற்று வாழ்ந்தார். நிறைய பேர் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் போயிட்டார் அவர். உலகத்தின் மேலே ஆசை வந்துருச்சு, அதனால தான் போனார். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டார், இதுக்காக போயிட்டார், அதுக்காக போயிட்டாருன்னு மனம் தெளிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. கடவுள் என்னை எதுக்காக உண்டாக்குனார்ன்றது விளங்கிடுச்சு. என்னுடைய பணி என்ன, என்னை எதுக்காக அந்த உலகத்தில் பிறக்க வச்சிருக்காருன்றது தெரிஞ்சிருச்சு. அதை நிறைவேற்றி முடிச்சவரா செத்தார். கடைசியில் நிறைவேற்றி செஞ்சு முடிச்சுட்டு செத்தார். நான் சொல்லுகிறேன், நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்குது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வேலையை குறித்த எண்ணங்கள் மாற வேணும். அது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கடமை, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பணி. அதுக்காக தான் ஆற்றலை கொடுத்துருக்கிறாரு, திறமையை கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக தான் உங்களை ஒரு மாதிரி உண்டாக்கியிருக்கிறாரு, என்ன ஒரு மாதிரி உண்டாக்கியிருக்கிறாரு. உங்களை எதுக்கு அப்படி உண்டாக்கியிருக்கிறாரு? நீங்கள் செய்கிற வேலையை செய்யும்படியா. என்ன எதுக்கு இப்படி உண்டாக்கியிருக்கிறாரு? நான் செய்கிற வேலையை நான் செய்யும்படியா. அப்போ நான் உங்களை மாதிரி இருக்க முயற்சிக்க கூடாது, நீங்கள் என்ன மாதிரி இருக்க முயற்சிக்க கூடாது. அவருடைய வேலையை தீவிரமாக எடுத்து செஞ்சு, அதை கவனமாக செஞ்சு, அதை கர்த்தருடைய பார்வையில் செய்கிறோம் என்று எண்ணி செஞ்சு, அதை உண்மையாக செஞ்சு, அதில் ரொம்ப கவனமாக இருந்து, அதில் நம்முடைய திறமையை வளர்த்து கொண்டு, அதில் இன்னும் பழுகி பெருகி நல்லா வளர்ந்து அதை நிறைவேற்றினோம் என்றால்
வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள். அதன் மூலம் அதில் வர்ற பை ப்ராடக்ட், அதன் விளைவாக வருகிறது தான் செழிப்பு. செழிப்புங்கிறது சில கிறிஸ்தவங்கள்லாம் இந்த மேஜிக்கை தான் நம்புகிறாங்க. நான் வர்றேன்யா, கண்மூடி ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ண பிறகு ஏதோ தங்க தூள் மேலேருந்து விழுதாமே, உங்கள் சர்ச்சில் நடக்குதா அப்படி விழுமா? என் தலையில் கொஞ்சம் விழுந்தா அதை கொஞ்சம் பெருக்கி எடுத்துகிட்டு போய் என்னென்னாலும் நம்புகிறாங்க பாருங்கள். இப்போ அது சொன்னால் அதை கேட்கறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இல்லை நான் ஜெபம் பண்ணுறேன், பர்ஸை தர ஒன்றுக்குள்ள காசு இருக்கும். நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒன்றும் வேதம் போதிக்கலை, இதை கண்டிப்பாக போதிக்குது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறத வேதம் கண்டிப்பாக போதிக்குது. எதை போதிக்குது? கர்த்தர் அழைக்கிறவர், தெரிந்து கொள்ளுகிறவர், ஆற்றலை தருகிறவர், கிருபையை தருகிறவர், ஒரு நோக்கத்தோடு எல்லாம் செயல்படுகிறவர், உங்களை ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த நோக்கத்தை போல தெரிந்து கொள்ளுங்கள், அதுதான் செழிப்புக்கு வழிவகுக்கும். பொருளாதார செழிப்புன்னு சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ மேஜிக் மாதிரி. அது கிடையாது. கர்த்தர் சில காரியங்களை வச்சிருக்காரு. சில காரியங்கள் அங்கே இருந்தால் தான் அந்த செழிப்பே வரும். என்ன இருக்கணும்? அதில் ஒரு முக்கியமான காரியம் என்ன? என் வேலை கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, என் வேலை கர்த்தர் எனக்கு கொடுத்த பணி, என்னுடைய திறமை கர்த்தர் எனக்கு கொடுத்த திறமை. அதில் நான் உண்மையாக இருக்கிறேன்னா, அதில் நான் தீவிரமாக இருக்கிறேன்னா பாருங்கள். நிறைய பேர் ஒருத்தர் சொல்கிறாரு, அன்றைக்கி ஒருத்தர் எழுதியிருந்தார் எனக்கு, அதாவது எல்லாம் பொருளாதார செழிப்பை போதிக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ பேர் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. பெரிய நியூஸ் சொல்கிறாரு. ஆனால் எவ்வளோ பேர் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இதை யாரும் யோசித்து கூட பார்க்குறதே கிடையாது. எவ்வளோ பேர் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்கன்றாரு. நான் கேட்குறேன், எவ்வளோ பேர் வேலைக்கு வேண்டாம் வெறுப்பாக போகிறாங்க? கிறிஸ்தவர்கள் சபைக்கு ஆர்வமாக வர்றவங்க நல்ல ஆட்கள் தான், ஆனால் வேலையை பற்றி ஒரு சரியான எண்ணம் கிடையாது. வேலைக்கு போகும்போதே கரைச்சி கொட்டிட்டு தான் போகிறது, போகும்போதே திட்டி தீர்த்துக்கிட்டு தான் போகிறது வேலைக்கு. எவ்வளோ பேர் வேண்டாம் வெறுப்பாக ஏன் தான் போகிறோமோ, என்னைக்கு தான் இது முடியுமோன்ற வெறுப்பில் தான் போகிறாங்க வேலைக்கு. அதை செய்கிற ஒவ்வொரு நிமிஷமும் திட்டிகிட்டே தான் செய்கிறாங்க. அதில் எப்படி எப்படி டிமிக்கி கொடுக்கணுமோ, யாரெல்லாம் ஏமாத்தினமோ, எப்படியெல்லாம் கண் துடைப்பு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அதில் எந்த ஆர்வமும் இல்லை, அதில் தங்களை திறமையை வளர்த்துக்கணுன்ற எந்த முயற்சியும் கிடையாது, எந்த தீவிரமும் கிடையாது. இந்த வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார், இன்றைக்கி நான் இதை செம்மையாக செய்து முடிப்பேன், இது கர்த்தர் கொடுத்த இது எனக்கு வாய்ப்பு, இதை நான் நல்லா பயன்படுத்திக்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆகவே தான் எல்லாரும் செழிப்பது கிடையாது. அதை சொல்ல மாட்டேன்றாரு பாருங்க. நீங்கள் பொருளாதார செழிப்பை போதிக்கிறீங்க, ஆனால் எவ்வளோ பேர் நல்லா இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எவ்வளோ பேர் இங்கே வந்து தலையை ஆட்டிட்டு சரின்னு போயிட்டு அடுத்த நாள் கண் துடைப்பு வேலை தான் பண்ணுறாங்க. ஹலோ, கேட்டாங்களோ ஒழியா அவங்க உள்ள அதை ஏற்றுக்கொள்ளலை, கலாச்சாரம் மாறலை. அட நீ கேட்டமே, இனிமேலாவது நம்ம மாறுவோம், இப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒரு தீர்மானம் கிடையாது, ஒரு டிசிஷன் கிடையாது, ஒரு மாற்றம் உள்ளத்தில் உண்டாக்கலை, எண்ணத்தில் உண்டாக்கலை, அபிப்பிராயத்தில் உண்டாக்கலை, அணுகுமுறையில் உண்டாகலை, எதுவுமே மாற்றம் உண்டாகலை. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன் கோயிலுக்கு, ஏன்னா கர்த்தர் பார்க்குறாரு, அட்டனன்ஸ் எடுக்கிறார். அவர் பார்க்குறாரு இல்லையோ, பாஸ்டர் அட்டனன்ஸ் எடுக்கிறார் வேறு. அவர் வேறு திங்கக்கிழமை காலையில் வந்து நிற்பார், ஏன் வரலன்னு. அதனால் போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன். சரி, தலையை காட்டு போங்க. செழிப்படைகிறதுன்ற வேற. செழிப்படைகிறதுன்னா நம்முடைய கலாச்சாரமே மாறணும். இது கடவுள் கொடுத்த வேலை, கடவுள் கொடுத்த திறமை, கடவுள் கொடுத்த ஆற்றல் அப்படின்னா உங்களுக்கு சூப்பர்வைசரே தேவைப்படாது. சூப்பர்வைசரே தேவைப்படாதுங்கிற ஆள் தான் சூப்பர்வைசராக ஆக முடியும். இவன் வேலை செய்கிறானான்னு இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா அவன் சூப்பர்வைசர் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நானும் அந்த ஆளை சூப்பர்வைசர் ஆக்கவே மாட்டேன். ஏன்னா அவன் வேலை செய்கிறான்னு யார் பார்க்கணுமே, யாராவது பார்த்துக்கிட்டே இருக்கணுமே. எந்த சூப்பர்விஷனும் இல்லாமல் வேலை செய்கிறவன் தான் சூப்பர்வைசராக ஆக முடியும். நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, அவன் கரெக்டாக செய்வான். சொல்லிட்டா போதும், செஞ்சு முடிச்சிருவான், கரெக்டாக செய்வான், திறமையாக செய்வான், முயற்சி எடுத்து செய்வான், உண்மையாக செய்வான்றது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவன் என்றைக்குமே கீழே இருக்க முடியாது, மேலே தான் வந்து ஆவான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனால் அதுக்கு அடிப்படை என்ன? அதுக்கு அடிப்படை என்னன்னா இந்த விதமான எண்ணம், கண்ணோட்டம் தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த உலக பிரகாரமாக எழுதுகிறவங்களே சொல்கிறாங்க, 16வது 17வது நூற்றாண்டை பற்றி எழுதுகிறாங்க. ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை தழுவினவர்கள் சில ஊர்களில் அப்படியே மொத்தமாக ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்தை தழுவினாங்க.
அப்போ இந்த உபதேசங்கள்லாம் அவர்களுக்குள்ளே போயிடுச்சு. அங்கே போனீங்கன்னா மற்றவர்களை காட்டிலும் இவர்கள் நல்ல நல்ல பதவியில் இருக்காங்களாம், மேலான உயர்வான பதவியிலெல்லாம் இவங்க தான் இருக்கிறாங்களாம், மற்றவர்கள்லாம் கீழான பதவியில் இருக்கிறாங்களாம். நிறைய பொதுவாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், ஆளாளுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் பொதுவாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இவங்க பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். மேலே போனவங்க பெரிய தொழில் அதிபர்களாக அல்லது பெரிய நல்ல மேனேஜரியல் பொசிஷனில் டாப் லெவல்ஸில் எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களே சொல்கிறாங்க, உலகத்தாரே எழுதுகிறாங்க, இதுக்கு ஒன்றும் இல்லை, இவருடைய போதனை தான் காரணம். என்ன போதனை? இந்த 2 காரியங்கள் போன வாரம் இந்த வாரம் சொன்னது. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், கண் துடைப்பு வேலை பண்ண முடியாது, நான் கர்த்தர் பார்க்குறாரு, அதனால அவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேணும். இந்த முதலாளி கிடக்கிறாரு, இந்த ஆள் பொல்லாதவனாக இருக்கலாம் ஒரு வேளை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம். 2வது, என் வேலை கர்த்தர் கொடுத்த பணி, எனக்கு தாளந்து அவர் கொடுத்தது, கிருபை அவர் கொடுத்தது, அதை நான் வீணாக்கக்கூடாது, அதை வச்சு திறமையாக வேலை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அதை வச்சு பழுகி பெருகி உற்பத்தி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும் எனக்கு, எதையா ஒன்று செய்து காட்டணும், நிறைவேற்றணும், சும்மா இருக்க முடியாது, எதையா ஒன்று நிறைவேற்றி பண்ணிக்கிட்டு இருக்கணும், பிரயோஜனமான விதத்தில் வாழ வேண்டியது என்னுடைய கடமை, கர்த்தர் எனக்கு கொடுத்ததை வச்சு. இந்த 2 எண்ணங்கள், இந்த 2 அடிப்படை குணாதிசயங்கள் எந்த சமுதாயத்தில், எந்த மக்களிடம், எந்த நபரிடம் இருக்கிறதோ செழிக்காமல் போகவே முடியாது. நிச்சயமாக செழிப்பார்கள் அவர்கள். வேத வசனத்தின் அடிப்படையில் தான் அது வருது. எல்லாரும் எழுந்து நிற்போம் தயவுசெய்து. அடுத்த வாரம் தொடருவோம். நாளைக்கு திங்கக்கிழமை. சிலர் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தாலே பெரிய காரியம்னு நினைக்கிறாங்க. இல்லை, திங்கக்கிழமை தான் ரொம்ப முக்கியம். இங்கே கேட்டதை திங்கக்கிழமை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். வேலைக்கு போகும்போதே யோசிக்கணும், நேற்று பிரசங்கம் என்ன, ஒரு தடவை கொஞ்சம் கேட்டு பார்த்துக்கிறது நல்லது. என்ன சொன்னாங்க, வசனம் என்ன சொல்லுது, போகும்போதே எப்படி போகணும், கர்த்தாவே நீர் கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம், வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம், திறமைக்காக ஸ்தோத்திரம், அழைப்புக்காக ஸ்தோத்திரம், என்னை இதுக்காகவே நீர் வச்சிருக்கிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நான் வேலை செய்கிறேன், உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுறேன், வேறு யாரை பற்றி நான் கவலைப்படல, நான் போய் அதை திறமையாக ஃபஸ்ட் கிளாஸை செய்துட்டு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு போய் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வேறு எவனும் பார்க்கலனாலும், உங்களை அப்ரிஷியேட் பண்ணலனாலும் அப்படி செய்யுங்க. அவர் பார்க்குறாரு. பதவி உயர்வு அங்கேருந்து வருதுன்னு சொல்லிடுது பைபிள், அப்படியே சொல்லிடுது. ப்ரொமோஷன் வந்து சவுத்துலேருந்து வருமா, ஈஸ்ட்லேருந்து வருமா, வெஸ்ட்லேருந்து வருமானு காத்துட்ருக்காங்களான்னு சொல்லி பைபிள் சொல்லுது, அங்கேருந்து வருது. ஹலோ, இருக்கிறீங்களா? ப்ரமோஷன் எங்கேருந்து வருது? அங்கேருந்து வருது. அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அதனால தான் நிறைய ப்ரமோஷன் வரல. ஏன்னா அவர் கரெக்டாக பார்க்குறாரு, பார்த்து தான் ப்ரமோஷன் கொடுக்குறாரு. கண்டிப்பாக வரும். ஆமென். எல்லாரும் தலைவனி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளை எண்ணி பார்ப்போம், சரியான தீர்மானங்களை எடுப்போம். நீங்கள் நன்றாக இருக்க வேணும், செழிக்க வேணும் தான் கர்த்தருடைய நோக்கம். அதில் சந்தேகமே வேண்டாம். உயர வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடையில் வருகிறோம். இந்த காலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு நீர் பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை அழைத்திருக்கிறீர், தெரிந்து கொண்டிருக்கிறீர், எங்களை ஒரு பணிக்காக நியமித்திருக்கிறீர், ஒரு வேலையை எங்களுக்காக வைத்திருக்கிறீர், எங்களை அதற்காகவே குறித்திருக்கிறீர், எங்களை அழைத்திருக்கிறீர். உங்களுடைய அழைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒரு நோக்கத்தோடு அவர்களை அழைத்திருக்கிறீர். அந்த வேலையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதை செய்ய, அதை முழு மனதோடு செய்ய, திறமையோடு செய்ய, அதில் கவனம் செலுத்த, அதில் உண்மையாக இருக்க, பலுகி பெருக, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள, முன்னேற தேவரீர் கிருபை செய்வீராக. உம்முடைய ஞானமும் அறிவும் புத்தியும் எல்லா காரியங்களும் அவர்களுக்கு உண்டாக இருக்கட்டும். வெற்றியும் வாழ்வும் உண்டாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.